ரிவரில் போய் எங்கள் பவரை காட்ட போகிறோம். ஆபத்தான பகுதி ஆற்றில் இறங்க தடையா. இது ஏறிடுச்சுடா. டே என் தலையிலலாம் ஏறிடுச்சுடா. சும்மா போகிற மாதிரி போயிட்டு திருப்பி வந்துட்டோம். ஆக்சுவலாக என்னென்னா நேற்று போயிட்டு வந்ததுக்கு பயங்கர டயர்டு. என்னால் இப்போ கண்ணை கூட ஒழுங்காக துவக்க முடியல. காலையில் எழுந்திரிச்சு நல்லா பயங்கரமாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சரி கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துடலாம் அப்படின்னு இன்றைக்கி வெளியே ஒரு ஷூட்டுக்கு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் எனக்கு வந்து சுத்தமாக மூடையில் பயங்கர டயர்டு, காலெல்லாம் பயங்கர வலின்றனால அந்த ஷூட்டை அப்படியே கேன்சல் பண்ணிட்டு இப்போ வந்து இவன் என்ன சொன்னான் அப்படின்னா, அண்ணே வாங்க குளிக்க போவோம் அப்படின்னா, அதனால் ஏதோ இடத்துக்கு எனக்கு குளிக்க கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெல்கம் டு வேண்டவெத்திக். ஆனால் பயங்கர வெயிலில் கண்ணாடி எடுத்துகிட்டு வந்துருந்துக்கலாம், கண்ணே துவைக்க முடியல. எடுத்துகிட்டு வந்துருமா? சரி எடுத்துகிட்டு வந்துடுவோம். போ. ஆமாண்டா, என்னோட அந்த ரூம் கீழே இருக்க ரூமில் பேக்கில் இருக்கு. எங்கடா பண்ற? ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வச்சுட்டு போனனால திருப்பி வந்துட்டோம். அது என்ன தெரியுமா? எடுத்துட்டு வருவான் பாருங்க. ஃப்ளாஷ்பேக். ஆனால் பயங்கர வெயிலில் கண்ணாடி எடுத்துகிட்டு வந்துருந்துக்கலாம், கண்ணே துவைக்க முடியல. சரி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. நேரங்கள் கழித்து எக்ஸாக்டா இந்த ஃபால்ஸ் எங்கடா இருக்கு? ஐ மீன் ஃபால்ஸா? இது என்ன? இது ரிவர். இது ரிவர்ல போய் எங்க பவரை காட்ட போறோம். இல்ல ஷவர்ல குளிக்கிறவன் பவர் இருக்காது, நான் ரிவர்ல குளிக்கிறவன் பவர் பாக்குறியா? கரெக்டா கூடலூர்ல இருந்து டுவர்ட்ஸ் கும்ளி போற வழியில லோவர் கேம்ப் தாண்டியாடா. லோவர் கேம்ப் தான். லோவர் கேம்ப் தாண்டி ரைட்டு எடுத்தா என்ன இபி ரெசிடென்ஷியல் ஏரியான்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் போகணும். இங்கே வந்து இந்த இபி ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கும், அது உள்ளே வந்து அப்படியே லெஃப்ட் ரைட், யார்ட்டையாவது கேட்டாலே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே லெஃப்ட் ரைட் வந்தால் ஒரு மாதிரி சிமெண்ட் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுது. அதில் தான் அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கும். கீழே இறங்குது. காரில் வர முடியாது இல்லைடா? நான் வரலாமா? வரலாம். நான் ஒரு வாரம் இருக்கேன். காரில் வர்றது கொஞ்சம் ரிஸ்க். அதான் எல்லாம் பைக் இல்லைன்னா நடந்து வரதே பெஸ்ட்டு. டேய் எனக்கு ஸ்விம்மிங்கே தெரியாதுடா. ஆபத்தான பகுதி ஆற்றில் இறங்க தடையா. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. டேய் தேவை ஸ்விம்மிங் தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல, நீ பாட்டு எனக்கு கூட்டின்னு வர. வானே போகலாம், ஸ்விம்மிங்னு அவசியம் இல்லை. எது ஏறிடுச்சுடா. ஐயோ, இந்த நெருப்பு கடிச்சா உண்மைக்கு நல்லதுன்னுவாங்க. அந்த வாரம் அவங்க கொடுத்து வச்சிருக்கு. டேய் இது தட்டுறா கேமரா இருக்குதா? டி இருக்குடா இன்னும் கையில். ஏன் மண்டியில் ஏறிடுச்சு. டேய் என்னடா அப்பா, தேனி கொட்டலமாக எடுத்துடா. ஒரு செகண்டு ஒன்று கேமரா. டேய் இன்னும் ஒழுங்காக எடுக்கவே இல்லையாடா நீ? இப்போ இது எடுறா இருக்குல்ல மண்டையில். நான் தான் சொல்கிறேன்ல, டேய் தயவு செஞ்சு எடுறா. முதுகுலாம் கடிக்குதுடா. மற்ற ஏன் மேலே அஜிஜோ கடிக்குதுல்ல. டேய் தம்பிங்க மாமா என் கேமரா வேறு பிடி. இல்லை இந்த கேமராவை பிடி. இன்னெல்லாம் போயிடுச்சுடா. சட்டை இப்படி வாங்க. டேய் என்னடா இது ஒன்றும் ஆகாது இல்லை. இந்த நேரம் நல்லது நீ கடிச்சா. டேய் நல்லதுன்னு 300-3000 எறும்பு உள்ள போயிடுச்சுடா. அழகாக ஒரு சின்ன ஒரு ட்ரெக்கிங் தான், ரொம்ப தூரம்லாம் நடக்காமல் இருக்காது. என்னடா
மொத்தம் ஒரு 200 மீட்டர் 250 மீட்டருக்குள்ளே தான் வரும். நீச்சல் தெரிஞ்சால் நல்லா குளிக்கலாம் போல இருக்குல்ல. நீச்சல் தெரிஞ்சா மேக்ஸிமம் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீச்சல் தெரியும். சின்ன பையனு கூட 5ஆவது படிக்கிற பையனு கூட. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்ணுறேன். ஆனால் என்ன இங்கே எல்லாம் குளிக்கிறதெல்லாம் சின்ன பசங்க, அவங்களுக்கே நீச்சல் தெரியுது. எனக்கு தெரியலன்னும் போது தான் கொஞ்சம் அண்ணனுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். பொறுமையும் இல்லை. நான் இங்கெல்லாம் கற்றுக்க ஐடியாலே இல்லை. ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது. தண்ணி இப்போ கம்மியாக இருக்குது. ரொம்ப கம்மியாக வருது. ரொம்ப கம்மியாக இருக்கான். அதுவே பயங்கரமாக இருக்குது. இன்னும் நிறைய வந்தால் செம்ம பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது. இது மாதிரி 2 மணி நேரத்தில் டேம் இருக்குது. இதே மாதிரி இங்கே கீழே இருந்தால் நம்ம இங்கே தெரியுதுல, அது ஒரு 10 மீட்டர் அந்த வளவு பெண்டில் ஒரு இது இதே மாதிரி இது இருக்குது. ஆனால் இருக்குது. ஆனால் நீச்சல் தெரிஞ்சவங்கலாம் வந்தால் பயங்கர மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தால் செம்மையாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்லா நீச்சல் தெரியாது, நல்லா குளிக்கலாம், நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஆமாம், கரெக்ட். ஆக்சுவலாக இங்கே அந்த பசங்களாம் ஜாலியாக இங்கேருந்து குதிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது. அதனால் நாங்கள் எங்கே குளிக்க போகிறோம்டா, அந்த தெரிஞ்சு பாருங்க ஒரு பொட்டை இதுதானே குளிக்க போகிறோம். அந்த இடத்துல போய் நான் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துட்டு வகை தண்ணியை வச்சுட்டு குளிச்சுட்டு நிற்க போகிறேன், அவ்வளோதான். பேசிக்காக இந்த மாதிரிலாம் இடத்துக்கு வரோம் அப்படின்னா என்னையே நான் ட்ராவல் விளாக்லாம் பண்ணுறேன் அப்படின்னு இருந்தாலும் தள்ளுறான் எப்பா ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நானும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பேன். இந்த ஸ்பாட் வந்து நல்லா நீச்சல்லாம் தெரிஞ்சவங்க ஜாலியாக குதிச்சு விளையாடலான்னு என்ன பண்ணால் சூர்யா வந்து நான் ஒரு வாட்டி குதிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் குதிச்சிட்டான். இங்கே இருந்தால் நம்மளோட ஸ்பாட்டுக்கு போகிறோம். என்னென்னா இப்போ என்ன மாதிரி எவ்வளோ பேருக்கு குளிக்கிறதுக்கு டென்ஷனில் வளராது, கரெக்டாக சொல்லு. ஐ மீன் ஸ்விம்மிங் தெரியாமல் இருக்குங்க. ஸ்விம்மிங் தெரியாமல் இருக்கவங்களுக்கு இங்கேருந்து சைடில் ஒரு வழி, அங்கே போனால் அங்கே ஆழம் இருக்காது, ஜாலியாக அப்படியே நின்றுக்கிட்டே படுத்துக்கிட்டே குளிக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போகிறானுங்க. ஒரு மாதிரி லைக் ரொம்ப நேச்சுரலாக ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், யாருமே போகாத இடத்துக்கு போகணும். ஏன்னா யூஸ்வலாகவே இந்த மாதிரி இடத்துக்கு வரவங்கலாம் ஏதாவது ஃபால்ஸ் ஆல்ரெடி போயிருக்கிறதுக்கு தான் போயிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஹிடன் ஜெம் மாதிரி தான். இங்கே லோக்கல்ஸ்க்கு மட்டும்தான் இப்படிலாம் ஒரு இடம் இருக்குது அப்படின்னே தெரியும். ஸோ நீங்களும் வரீங்க அப்படின்னா லோவர் கேம்ப் தாண்டோடனே இந்த ரைட் எடுத்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹாப்பி பிளேஸ் அந்த இடத்துல இருந்தோம். நம்ம அப்படியே இப்படியே நடந்து வந்து இந்த இடத்துக்கு இப்போ வந்துட்டோம். இங்கே சுத்தமாக ஆழம் கிடையாது. இங்கே தான் நான் போய் நான் ஜாலியாக குளிக்க போகிறேன். அப்படியே ஜாலியாக நடந்து வந்துட்டு தண்ணி கம்மியாக வருது, ஆழம் கம்மியாகிடுச்சு. இங்கே இவ்வளோ தூரத்துக்கு வரும். அப்படியாடா? ஆனால் இங்கே எப்பயுமே எல்லா சீசன்லையுமே இந்த அளவுக்காக தண்ணி இருக்கும். சீசனுமே நார்மலாக டேஸு அப்பயும் எந்த நாளும் இங்கே தண்ணி இருந்துட்டு இங்கேருந்து எல்லாத்துக்கும் குடிநீரும் போகுது. ஓஹோ. சில இங்கேயே இன்கேஸ் நீங்கள் தேனி அந்த சைடு வரீங்க அப்படின்னா சில ஃபால்ஸ்லலாம் வந்து தண்ணி இருக்காது. இப்போ தொட்டிப்பாலம் வந்து ரொம்ப ஃபேமஸ், ஆனால் இந்த டைம் சுத்தமாக தண்ணி இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது வந்து ஆக்சுவலாக செம்மையாக இருக்கும். ஒரு தொட்டி மாதிரி லாங் தொட்டி இருக்கும், அதில் வந்து தண்ணி அழகாக போயினே இருக்கும். நம்ம அதில் குளிக்கிற மாதிரி செம்ம ஃபன்னாக இருக்கும். அதிலலாம் தண்ணி இல்லை அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தானே. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த ஃபால்ஸில் எப்போயுமே, இது ஃபால்ஸுன்னு இல்லை, அது ரிவர் தான், இதில் எப்போயுமே தண்ணி இருக்கும். அண்ட் தண்ணி கம்மியாகவும் இருக்கும், அதிகமாகவும் இருக்கும். ஸோ நீச்சல் தெரிஞ்சவங்களும் குளிக்கலாம், நீச்சல் தெரியாதவங்களும் ஜாலியாக குளிக்கலாம். என்னடா கட்டு மேட்டு ஒரு மாதிரி ஹாப்பனிங் ஸ்பாட் தான் இது. ஷூஸ் பெட்டர் ஆக்சுவலாக. ஒரு ட்ரெக்கிங் ஷூஸ் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அதில் தண்ணி எப்படிடா இருக்கும் அந்த இடத்துல? போதும், இதோட இறங்கி குளிக்க போகனா மைக்கு கேமரா ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக குளிக்க போவேன். என்னடா குளிச்சு அழகாக ஜாலியாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு. சும்மா மேலே போய் மேலேருந்து ஒரு வியூ மட்டும் கவர் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் குளிச்சிருக்க மாட்டோம்டா. தண்ணியில் இருக்க கேம் எல்லாம் விளாண்டோம், என்னவோ கேம் விளாண்டோம்.
ஃபிளாஷ்பேக். மலமாடு அம்மா புஷ்டான போடா அம்லே அம்மா கடிச்சிட்டாங்க. நீங்களா? டேய் நீங்க யாரும் தேட வேணாம் என்னையா தேட விடுங்கடா போங்கடா ஏன்டா காட்டு எருமை நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா நீ அம்மாவை காப்பாத்த வேணாம் நாங்களே காப்பாத்தி போ ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக இன்றைய நாள் இனியதாகவே முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இங்கே இருக்க பசங்களோட லைஃப் ஸ்டைலே வேறல. நம்மலாம் மிஞ்சி போனால் டப்பில் இல்லை ஷவரில் குளிப்போம். இவனுங்களுக்கு லீவ் விட்டால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் இருக்கும், ஜாலியாக வந்து குளிக்கலாம் ஃப்ரீயாக நல்ல வாட்டரில். ஆனால் நம்மளாம் பாருங்க, ஒன்று ஸ்விம்மிங் பூலுக்கு காசு கட்டி போகணும், போகிறதுனா அப்படி தான் போகணும். இல்லைன்னா ஒரு பெரிய ட்ரிப்பு பிளான் பண்ணி அங்கே இருக்க ஒரு ஃபால்ஸில் குளிக்க போகணும். செம்ம சவுண்டு தான் அந்த ஹோல் ரிவர். இதில் வந்து நேச்சுரலாகவே இருக்கும் ஃப்ளோ. கொக்கு தானே அது? நீர் காக்காவா? நீர் தாண்டுவாங்க இங்கே. நீர் காக்காவா? அதான் நிறையா பறவை சுற்றுது இந்த டேமில். ஏதாவது இது கிடைக்குமான்னு? என்னது மீன் இருந்தால் அவர் ஒருத்தாள் பிடிச்சி புசுராக விளாண்டுருந்தார்ல, எப்போ பார்த்துனே. ஆனால் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரீங்க அப்படின்னா ஒரு ட்ரெக்கிங் ஷூஸ் வாங்கிக்கிறது பெட்டர். நான் வந்து எப்போ கூடலூர் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். எப்பயுமே எல்லா டைமுமே நினைப்பேன் கண்டிப்பாக குளிக்கணும், அது இந்த மாதிரி ஓப்பன் வாட்டரில் குளிக்கணும். பிகாஸ் நமக்கு இந்த மாதிரி டைம்லலாம் கிடைக்கவே கிடைக்காதுல்ல. ஆக்சுவலாக சென்னை லைஃப் ஸ்டைலே வேறு அப்படின்றதுனால அண்ட் என்னோடய ஆசை இந்த ட்ரிப்புக்கும் நிறைவேறிச்சு. அண்ட் எல்லா டைமும் நான் வரப்போ ஏதாவது ஒரு இடம் புதுசாக தான் போய் குளிக்கிறோமே தவிர போன இடத்துக்கே போக மாட்டோம். துபாயில ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை மறு தடவை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே இதோட வீட்டுக்கு போய் நல்லா மத்தியானம் சாப்பிட்டு படுத்து தூங்க போகிறோம். இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருந்தா, இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் கூட லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு வாண்டர் வித் விக்கி. Bye-bye guys.